इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. सदाशिव समारंभां भगवत्पाद मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परம்பராம். ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் எழுதின ஆரிய சரித்தம் அப்படிங்கிற புஸ்தகமானது நம்மளுடைய இதிகாச புராணங்கள்ல இருந்து ரொம்ப சிரேஷ்டமா உள்ளவர்களுடைய கதைகளை எல்லாம் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கார். இதுல நம்ம பிரகலாத சரித்திரத்தை முதல்ல பார்த்தோம். எப்படி அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் பெரிய அசுர ராஜாவான ஹிரண்யகசிபுவோட மகனா இருந்தாலும் அந்த பிரகலாதன் எந்த அசுர குணங்களுமே இல்லாம பகவான் விஷ்ணுவையே கதி அப்படின்னு நம்பிண்டு தனக்கு மட்டும் இல்ல தன்னுடைய குலத்துக்கே பெருமை சேர்த்தான் அப்படிங்கிற சரித்திரத்தை பார்த்தோம். இப்போ ஆரிய சரித்திரத்துல நம்ம அடுத்ததா துருவனோட சரித்திரத்தை பார்க்கலாம். அது ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா 4வது ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அதுல இந்த மைத்ரேயரும் விதுரரோடையும் சம்பாதம் நடக்கிறது. நிறைய விஷயங்களை பத்தி விதுரரானவர் மைத்ரேயர்கிட்ட கேக்குறார். ரொம்ப ரொம்ப அற்புதமான சம்பாதங்கள். அதுல ஒரு சமயம் மைத்ரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த மாதிரி அதாத கீர்த்தயே வம்சம் புண்ணிய கீர்த்தே குருத்வஹ ஸ்வயம்புவஸ்யாபி மனோஹோ ஹரேரம்சாம்ச ஜன்மனஹா. விஷ்ணுவுடைய பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுடைய அம்சமான பிரம்மதேவருடைய பாதி உடம்பிலிருந்து வந்த ஸ்வயம்புவ மனுவோட வம்சத்தை பத்தி நான் சொல்லறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மைத்ரேயர். ஸ்வயம்புவ மனுவோட மனுவிற்கும் சதரூபை அப்படிங்கிறவளுக்கும் கல்யாணம் ஆகிறது. அவர்களுக்கு 2 புத்திரர்கள் இருக்கிறார்கள். பிரியபிரதன் உத்தானபாதன் அப்படின்னு 2 பேர். ஜாயே உத்தானபாதஸ்ய சுனீதி சுருச்சிஸ்தயோஹோ சுருச்சிப் பிரேயசி பத்யுஹோ நேதராயத் சுதோ த்ருவஹா. இந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவிமார்கள், சுனீதி சுருச்சி அப்படின்னு பேருக்கு ஏற்ற மாதிரியே 2 பேரும் இருந்தார்கள். அதுல இந்த அவர் கணவனா இருந்த அந்த உத்தானபாத ராஜாவுக்கு சுருச்சியானவளை ரொம்ப பிடிக்குமா. அந்த பிடிக்காத இன்னொரு சுனீதியோட பிள்ளைதான் இந்த துருவன் அப்படின்னு சொல்றார் மைத்ரேயர் ஆரம்பிக்கிறார். ஒரு சமயம் என்ன ஆறுது, ஏகதா சுருச்சியோட புத்திரனானவனை மடியில உட்காத்தி வச்சுட்டு கொஞ்சின்னு இருக்கார் ராஜா. ஏகதா சுருச்சே புத்திரம் அங்கம் ஆரோப்பிய லாலயன் உத்தமம் நாருருக்ஷந்தம் துருவம் ராஜாபியநந்ததா. அப்ப இவனும் குழந்தை, 5 வயசான குழந்தை இந்த துருவன். இப்போ தன்னுடைய தம்பியான இவனை உட்கார்ந்து மடியில உட்கார்ந்து கொஞ்சின்னு இருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கும் ஆசை வருது, துருவனுக்கும் ஆசை வருது. அதனால ஓடி போய் ஆருருக்ஷந்தம் துருவம், தானும் ஏற விரும்புகிறான் தன்னுடைய அப்பாவோட மடியில. அப்படிப்பட்ட துருவனை அந்த ராஜாவானவர் ஒத்துக்கல, ஏத்தி விடுறதுக்கு, அவர் தன்னோட மடியில வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ அவர் விரும்பவில்லை. அப்போ இந்த சுருச்சி அதை பார்த்துட்டு ரொம்ப கர்வம் அவளுக்கு. அதனால ரொம்ப கர்வம் கொண்ட அந்த சுருச்சி தன்னுடைய சபத்னியோட மகனான இருந்த துருவனை பார்த்து ராஜா கேட்டுட்டே இருக்காரு. அப்பயுமே இவள் ரொம்ப கடினமான வார்த்தைகளை இந்த குழந்தையான துருவன் கிட்ட சொல்றா. நவத்ஸ நிருபதேர்திஷ்ணியம் பவான் ஆரோடும் அர்ஹதி ந கிரஹீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜஹாம். ஹே வத்ஸ, ஹே குழந்தாய், நீ அரசனோட மகன் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அந்த அரசனோட மகனாக இருந்தாலும் என்னோட வயிற்றுல நீ பிறக்கல. அதனால நீ ராஜாவோட மடியிலயோ இல்லாட்டி இந்த சிம்ஹாசனத்திலேயோ ஆரோடும் ந அர்ஹதி, அதுல ஏறுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி உனக்கு இந்த சிம்ஹாசனத்துல ஏறணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா நீ போய் பகவான நல்லா பிரார்த்திச்சுட்டு அவர் அருளால என்னோட வயிற்றுல வந்து பிறந்துடு, அப்பதான் உனக்கு இந்த அதிகாரங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா இந்த சுருச்சியானவள். அப்போ மைத்ரேயர் சொல்றார், மைத்ரேய உவாச்ச மாது சபத்ன்யா சதுருக்தி வித்தஹ ஸ்வசன்னுஷா தண்டஹதோ யதாஹி ஹித்வா மிஷந்தம் பிதரம் சன்னவாச்சம் ஜகாம மாதுஃ பிரருதன் சகாசம். இப்படி தன்னுடைய மாற்றாந்தையானவள் சித்தியான இவளுடைய இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்டு அந்த துருவன், சின்ன குழந்தையான துருவன், அஹிஹி தண்டஹதோ யதா, ஒரு கம்பால அடிப்பட்ட பாம்பானது எப்படி போகுமோ அப்படி ரொம்ப பெருமூச்சு விட்டுண்டு அம்மா சுத்து நல்ல
சும்மா பார்த்துட்டு இருக்க தன்னோட அப்பாவோ ஒண்ணுமே இதெல்லாம் கேட்டுன்ட்டு சும்மா பார்த்துட்டு இருக்கிற தன்னுடைய அப்பாவையும் விட்டுட்டு ஓடி போய், குழந்தைகள் எப்படி எல்லாரும் அடிச்சாலோ திட்டினாலோ எப்படி அம்மா கிட்ட போகுமோ அப்படி இவனும் தன்னோட அம்மா கிட்ட அழுதுண்டே ஓடி போறான். இப்படி தன்னுடைய குழந்தை இப்படி பெருமூச்சு விட்டுண்டு அப்படியே உதடுகள் எல்லாம் துடிக்க, சின்ன குழந்தை இல்லையா, உதடுகள் எல்லாம் துடிக்க அழுதுண்டு வர தன்னுடைய அந்த மகனை பார்த்த உடனே தூக்கி எடுத்து அம்மா தன்னோட மடியில வச்சுக்கிறா. அப்போ தெரிஞ்சுக்கிறா அவ இந்த மாதிரி தன்னுடைய கணவனான இந்த ராஜா இப்படி சொன்னாரே அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவளும் ரொம்ப துக்கப்படுறா, புலம்புறா. அப்ப அந்த சுனீதி சொல்றா, தீர்கஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரம் அபஷ்யதி பாலகமாக பாலா மாமங்கலம் தாத்த பரேஷு மம்ஸ்தா புங்கே ஜனோ யத் பர துக்கதஸ்தத். அப்போ சுனீதியானவள் என்ன சொல்றா, ரொம்ப மனசால கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கா அவளும். ஆனாலும் தன்னுடைய மகன் கிட்ட சொல்றா, ஹே தாத்த பரேஷு அமங்கலம் மாமன்ஸ்தாஹா, மற்றவர்களுக்கு கெடுதலை நினைக்கவே கூடாது. அவர்கள் திட்டு விட்டார்கள் அப்படின்னா உடனே நமக்கு மனசுல அவர்களுக்கு ஏதாவது சாபம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுறதே, அந்த மாதிரி தோணக்கூடாது. எது பர துக்கதஹா ஜனஹா தத்து புங்கே, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டா அது அவர்களே தான் புங்கே, அது அவர்களையே தான் அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுறது அப்படின்னு சுனீதி சொல்றா. எவ்வளவு அழகான பெயர் பொருத்தம்னு அங்க பாக்கலாம். அப்படி நல்ல நீதிகளை தன்னுடைய மகனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஊட்டிட்டு வரா அந்த அம்மா. ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்துவம் உக்தம் சமாத்ராபி யதவ்யலீகம் ஆராதயாதோக்ஷஜ பாத பத்மம் யதீச்சசேத்யாசனமுத்தமோ யதா. அந்த அம்மா ஆனவள் அவனுக்கு ஒரு வழி சொல்லித்தரா. ஹே தாத்த, ஹே குழந்தாய், உன்னுடைய மாற்றாந்தாயான சுருச்சியானவள் அவளால என்ன சொன்னா, நீ போய் பகவான பிரார்த்தி சொன்னா இல்லையா, அந்த சொல்லப்பட்டதோ அதை துவம் விமத்சரஹா ஆதிஷ்ட, அத கொஞ்சமும் நீ பொறாமை இல்லாமல் அதையே நீ கடைபிடி, அதையே செய். அப்போ உன்னோட தம்பியான உத்தமன் வேணா அவன் சிம்ஹாசனத்தை விரும்பினா அவன் ஏறட்டும், நீ என்ன பண்ணு, அதோக்ஷஜ பாத பத்மம் ஆராதய, அந்த பகவானுடைய பாத பத்மங்களை, அவருடைய அங்கிரி பாதம்னு சொல்ற தாமரை திருவடிகளை நீ பூஜை செய் அப்படின்னு தன்னுடைய குழந்தைக்கு அவள் அறிவுரை சொல்றான். ஏன்னா எப்படிப்பட்ட பகவானுடைய பாதங்கள் அப்படின்னா, யஸ்யாங்கிரி பத்மம் பரிச்சரிய விஸ்வ விபாவனாயாத்த குணாபிபத்தேஹி அஜோத்ய திஷ்டத் கலு பாரமேஷ்டியம் பதம் ஜிதாத்மஸ்வசனாபிவந்தியம். அப்படிப்பட்ட பாத பத்மங்கள் பகவானோடது. எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த லோகங்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக சத்வகுணத்தை எடுத்துட்ட பகவான். ஏன்னா அவர் நிர்குணன், அவருக்கு எந்த குணங்களும் இல்லை. ஆனாலும் லோக காப்பாற்றணும், அதுதான் அவருடைய முக்கியமான இதுவா நினைச்சுட்டு அவர் சத்துவகுணத்தை கையில எடுத்துட்டு அந்த பகவானுடைய அங்கிரி பத்மத்தை நீ பரிச்சரிய பூஜி. ஏன்னா அத பூஜித்துதான் இந்த பிரம்மதேவர் கூட பாரமேஷ்டியம் பதம் அத்தியதிஷ்டத்துக்களு, ஏன்னா இந்த பெரிய பதத்தை அவரும் அடைந்தார், பிரம்மதேவரும் அடைந்தார். அதே போல துருவனுடைய தாத்தாவான ஸ்வயம்புவமனும் பக்தியால தான் இந்த லோகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி அவர் சுகத்தை அடைந்தார். அதனால நீயும் அவர்களுடைய வழியை பின்பற்றி பகவான் விஷ்ணுவையே நாடு அப்படின்னு அவம்மா சொல்லித்தரா. தமேவ வத்சாஸ்ரய பிருத்ய வத்சலம் முமுக்ஷுபிர்மிருக்ய பதாப்ஜ பத்ததிம் அனன்ய பாவே நிஜ தர்ம பாவிதே மனஸ்யவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம். ஹே வத்ச, ஹே குழந்தாய், தமேவ ஆශ්‍රய, அவரையே, தமேவ அவர் மட்டும்தான், அவரையே நீ ஆශ්‍රயமா கொள்ளு, அவரிடமே நீ சரணடை அப்படின்னு சொல்றா. பிருத்ய வத்சலம், அவர் எப்படிப்பட்டவர், பிருத்ய வத்சலஹா அப்படின்னு தன்னுடைய பக்த வத்சலஹா சொல்றோமே, தன்னுடைய பக்தர்களுக்கு தனக்கு சேவை செய்கிறவர்களுக்கு வாத்சல்ய சுபாவம் கொண்டவர், சிநேகம் கொண்டவர் அவர். முமுக்ஷுபிகி, யாரெல்லாம் மோட்சத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மிருக்ய பதாப்ஜ பத்ததிம் புருஷம், அந்த தாமரை திருவடியானது முமுக்ஷுபிகி, யாரால் அந்த மோட்சம் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் அவருடைய அந்த அங்கிரி பத்மத்தை தேடுகிறார்களோ அவரை நீ என்ன செய்ய வேண்டும், அனன்ய பாவேன நிஜ தர்ம பாவிதே, வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவரையே உன் கடமையாக, நிஜ தர்மம் உன்னுடைய தர்மம் அதே அப்படின்னு உன்னுடைய கடமையாக நினைத்து மனசி அவஸ்தாபிய பஜஸ்வ, அவரையே உன்னுடைய மனசுல நிறுத்தி நீ பஜஸ்வ, நீ போய் அவரை பூஜி அப்படின்னு சொல்றா. நான்யம் ததஃ பத்ம பலாசலோச்சனாத் துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்த கிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரைரங்க விமிருக்யமானயாம்.
ஏன்னா மகாலட்சுமி ஆனவள் என்ன பண்ணினா அப்படின்னா அவளை எல்லோரும் தேடுகிறார்கள். எங்கே இருக்கா, நமக்கு லட்சுமி கிடைக்காதா, தனம் கிடைக்காதா அப்படின்னு எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனா அந்த மகாலட்சுமி ஆனவள் யாரை தேடுகிறாளோ அந்த தாமரை இதழ் மாதிரி கண்கள் கொண்ட பகவானை தவிர உன்னுடைய இந்த துக்கத்தை போக்குறவர் வேற யாரும் எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறார். தே துக்கச்சிதம், உன்னுடைய துக்கத்தை போக்குபவர் அந்யம் கிஞ்சன, வேறு ஒருவரை ந மிருகயாமி, நீ தேடினாலும் கிடைக்க மாட்டார். அதனால அப்படிப்பட்டவரை நீ தேடு அப்படின்னு தன்னுடைய அம்மானவள் ரொம்ப நல்ல அழகா சொல்லித்தரா தன்னுடைய குழந்தைக்கு. வேற எதுவும் கெட்டதா சொல்லித்தராம எப்படி அம்மானவள் வழி நடத்துகிறா அப்படின்னு பாக்கலாம். இப்படி அம்மா சொன்னதை கேட்டுட்டு தன்னோட எப்படியோ தான் அந்த சின்ன குழந்தைக்கு அவ்வளவு மனசுல உறுதி இருக்கு. அதனால உடனேயே அவன் என்ன பண்றான், தன்னுடைய அப்பாவோட நகரத்துல இருந்து கிளம்புறான். இதை தெரிஞ்சுட்ட நாரதருக்கு இது தெரியறது ரொம்ப ஆச்சரியப்படுறார். அந்த சின்ன பையனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தன்னுடைய கைகளை அவன் தலைமையில வச்சு சொல்றார், அஹோ தேஜஹா க்ஷத்ரியாணாம் மானபங்கம் அமிருஷ்யதாம் பாலோப்யயம் ஹிருதா தத்தே யத் சமாதுரத் சத்வச்சஹா. அஹோ தேஜஹா, க்ஷத்திரியர்களுக்கு பாரேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா மானபங்கம் அமிருஷ்யதாம், அவமானத்தை அவர்களால பொறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இவர் இந்த க்ஷத்திரியர்களோட இந்த தன்மைய தேஜஹா அஹோ, அவர்களுடைய இந்த வலிமை இருக்கே, மன வலிமையானது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு நாரதர். எது அயம் பாலகா, இவனோ சிறு பிள்ளை. சோ கொஞ்ச நாளை அழுதான்னாலும் கொஞ்சம் தட்டி கொடுத்து ஏதாவது சாப்பிட கொடுத்து சரியாக்கிடலாம்னு இல்லை. உடனே அவனுக்கு என்ன ஒரு மனசோட உறுதி அப்படின்னு சொல்றார். இந்த துருவனானவன் பாலகா அப்பி ச மாத்துஹு அசத்வச்சகா, தன்னுடைய இந்த மாற்றாந்தாயுடைய இந்த கொடுமையான சொல்ல எப்படி ஒரு திட்டி விட்டாலோ அத ஹிருதாதத்தே, மனசுல எப்படி கொண்டிருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிறார் நாரதர். அப்ப நாரதர் சொல்றார், நீ சின்ன குழந்தையா இருந்தாலும் நீ உனக்கு விளையாட்டு அதுல எல்லாம் தானே உனக்கு ஈடுபாடு இருக்கும். அதுல உனக்கு என்ன அவமானம் பெருமானம், இவர் என்ன போற்றுகிறார், இவர் என்னை தூற்றுகிறார்னு நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு நாரதர் சொல்றார். விகல்பே வித்யமானேபி நஹ்ய சந்தோஷ ஹேதவஹ பும்சோ மோகமிருதே பின்னா எல்லோகே நிஜ கர்மபிஹி. ஏன்னா ஒரு மனுஷனுக்கும் நமக்கு மானம் அவமானம்ங்கிறது ரொம்ப முக்கியமா படுறது. இது எப்படி முக்கியமா பட்டாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய அறியாமைதான். அதுதான் நமக்கு இந்த அதிருப்தியை எல்லாம் கொண்டு தருகிறது, வேற எதுவுமே இல்லை. ஏன்னா உலகத்துல யாரு எந்த வித அடையாரும் நமக்கு இப்ப துக்கம் வருது சுகம் வருது அப்படின்னா அது எதனால அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்கள்னாலே தானே தவிர வேற எதுவும் காரணம் இல்லை அப்படின்னு நாரதர் சொல்றார். பரிதுஷ்யே தத்தஸ்தாத தாவன் மாத்ரேண பூருஷஹ தைவோபசாதிதம் யாவத் வீக்ஷ்யேஸ்வர கதிம்புதஹ. அதனால ஹே குழந்தாய், நீயோ சிறு பிள்ளை. அதனால ஒரு அறிவாளியா இருக்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், எல்லாம் இந்த கடவுளுடைய செயல்தான், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தெய்வாதீனமா எது கிடைக்கிறதோ அதுலயே வச்சுட்டு அவன் சந்தோஷப்படுறான். அதனால நீயும் அப்படியே சந்தோஷப்படு, இந்த மாதிரி எல்லாம் கிளம்பி போகாதே அப்படின்னு சொல்றார் நாரதர். அத மாத்ரோபதிஷ்டேன யோகேனாவருருத்ஸசி யத் பிரசாதம் சவை பும்சாம் துராராத்யோ மதோ மம. அதனால உன்னோட அம்மாவானவள் என்ன சொன்னா, நீ போய் பகவானையே நாடு, தியான மார்க்கத்துக்கு போ அப்படின்னு சொன்னாலே. ஆனா அவர் எப்படிப்பட்டவர், ரொம்ப சுலபமா உனக்கு கிடைச்சிட மாட்டார். அவரை நீ பூஜை பண்ணணும்னு கிளம்பினா அது ரொம்ப கஷ்டமப்பா, அதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு நாரதர் சொல்றார். முனைய பதவீம் யஸ்ய நிஸ்ஸங்கே நோரு ஜன்மபிஹி ந விதுர் மிருகயந்தோபி தீவிர யோக சமாதினா. எப்படிப்பட்டவர்கள் நிறைய பிறவி எடுத்து எடுத்து பெரிய யோகிகளா இருந்தாலுமே அவர்களை இன்னமும் இந்த முனிவர்களானவர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஏன் அப்படின்னா அவர்கள் இது பகுனாம் ஜென்மனாமந்தே சொல்றாரு பகவான் கீதையில, ஞானவான் மாம் பிரபத்தியத்தே, ஏன்னா வாசுதேவகா சர்வமிதி. அப்பதான் அவர்களுக்கு புரியுது, நிறைய ஜென்மம் எடுத்து தேடிண்டே இருக்காரு அவர்களை. ஆனாலும் அந்த தத்துவமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஜென்மம் வேணுமே, ஒன்னால முடியாது அப்படின்னு சொல்றார் நாரதர். அதனால நீ என்ன பண்ணு, இந்த பிடிவாதத்தை எல்லாம் விட்டுடு, திரும்பி உன்னோட அப்பாவோட நகரத்துக்கே கிளம்பு. நீ உனக்கு நல்ல காலம் வரும் இல்லையா, அது வரைக்கும் நீ பொறுத்திரு அப்படின்னு சொல்ற. ஆனா சுகம் எப்படி அப்படின்னா இது விதிவசத்தால ஏற்படுறதுன்னு நீ மனசுல நினைச்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்ல வழி அப்படின்னு சொல்ற.
ஏன்னா தன்னை விட பெரிய ஒரு நிலையில இருக்கிறவர்களை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டானா ஏதாவது அதுல உபயோகம் உண்டா? அது உபயோகமே இல்லை. சோ நம்மளை விட பெரிசா யாராவது இருந்தா நம்ம என்ன பண்ணணுமா? மகிழ்ச்சி படணும். ஆஹா, சந்தோஷப்பட்டுக்கணும், அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு சந்தோஷப்படணும். இல்ல நம்மளோட ரொம்ப குறைவான ஒரு நிலையில இருந்தார்கள்னா அவர்களை பார்த்து நம்ம துக்கப்படணும். நம்மள மாதிரியே இருக்கிறவர்களோட நல்ல சக்கிய பாவத்தோட இருக்கணும். இப்படி இருக்கிறவர்கள் தான் சந்தோஷப்படுவார்கள். மனசோடைய சாந்தியானது அவர்களுக்கு கிடைக்கும். நம்மளோட பெரியவர்களை பார்த்து ஏக்கம் கொள்றதோ, நம்மளுடைய சிறியவர்களை பார்த்து ஏளனம் கொள்வதோ சரியில்லை அப்படின்னு சொல்றார். இது எல்லோருடைய வாழ்க்கைக்கும் முக்கியமான பாடமா அவர் சொல்றார் நமக்கு நாரதர். இதெல்லாம் கேட்டுக்கிறான் அந்த சின்ன குழந்தையா இருக்கிற 5 வயசான அந்த துருவனானவன். இதையெல்லாம் கேட்டுட்டு இப்ப துருவன் சொல்றான், துருவ உவாச்ச சோயம் ஷமோ பகவதா சுக துக்க ஹதாத்மனாம் தர்ஷித கிருபயா பும்சாம் துர்தர்ஷோஸ்மத் விதைஸ்துயஹா. இப்போ நீங்க சொன்னதெல்லாம் இந்த ஒருத்தருக்கு சந்தோஷம் வருது, ஒருத்தருக்கு துக்கம் வருது, அதனால இந்த சாந்தி மார்க்கம் தான் நல்லது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நீங்க அவர்கள் எது கிடைக்கிறதோ அதை வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனா அது என்ன மாதிரி அஸ்மத் விதைஸ்து, என்ன மாதிரி இருக்கிறவர்களுக்கு அதை நான் கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனாலும் எனக்கு எப்படிப்பட்டவன், நான் ஒரு க்ஷத்திரியன் இல்லையா? அதனால என்னால இந்த கடுமையான சொல்களை எல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால நீங்கள் எனக்கு ஒரு வழி, நன்றான ஒரு வழியை நீங்க எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு துருவன் அவர்கிட்ட கேக்குறார். பதம் திரிபுவனோத்கிருஷ்டம் ஜிகீஷோ சாது வர்த்மமே ப்ரூஹ்யஸ்மத் பித்ருபீர் பிரம்மன் அந்யைரப்யனதிஷ்டிதம். அதனால நீங்கள் எப்படிப்பட்டவர்? பெரிய ஒரு ரிஷி, தேவ ரிஷின்னு சொல்லப்படுற நாரத ரிஷி. அதனால எனக்கு என்ன ஸ்தானம் வேணும்? எங்க அப்பாவோட மடியில ஸ்தானம் இல்லைன்னு சொன்னார்கள் இல்லையா? அதனால அஸ்மத் பித்ருபிகி அப்படி, என்னுடைய பித்ருக்கள் எல்லாம், என்னோட முன்னோர்கள் எல்லாம் எந்த ஸ்தானத்தை அடைந்தார்களோ அவர்களாலையும் அடைய முடியாத ஸ்தானத்தை எனக்கு அடையணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை, அதனால எனக்கு ஒரு நல்ல வழிய நீங்க சொல்லணும். அவர்களாலும் அடைய முடியாத ஒரு இடத்தை நான் அடைய விரும்புகிறேன், அதனால நீங்க எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். நூனம் பவான் பகவதः யோங்கஜः பரமேஷ்டினः விதுதன் நடதே வீணாம் ஹிதார்த்த ஜகதோர்கவத். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா பிரம்மதேவருடைய புதல்வர். அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி சூரியனானது எதுக்கு உதிக்கிறது அப்படின்னா அது எல்லோருக்கும் நன்மை செய்யணும்னு உதிக்கிறது. அப்படிப்பட்ட நீங்கள் வீணாம் விதுதன் நீங்க என்ன பண்ற? வீணைய வாசிச்சுண்டே நாராயண நாராயண அப்படி சொல்லிட்டு இந்த எல்லா உலகத்தையும் சுற்றுகிறீர்கள். எதற்காக? எல்லோருக்கும் நல்லது செய்யணும், சூரியன் மாதிரி நல்லது செய்யணும்னு நினைச்சுட்டு நீங்க செய்கிறீர்கள். அதனால எனக்கும் நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு நடுவுல மைத்ரேயர் சொல்றார், இப்படி கேட்ட உடனே இப்படி இந்த சின்ன குழந்தை இப்படி சொல்லறத கேட்ட நாரதரானவர் அந்த குழந்தைகிட்ட அவருக்கு ரொம்ப கருணை வருது. அனுகம்பையா வாச்சா, ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் ரொம்ப கருணையோட அந்த குழந்தைக்கு சொல்லறார் நாரதர். நாரத உவாச்ச ஜனன்யாபிஹிதः பந்தாः சவை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவஸ்தம் பஜ தத் பிரவணாத்மனாம். அப்படின்னா உன்னுடைய அம்மாவானவள் உனக்கு நல்ல ஒரு வழியை தான் காமிச்சிருக்கா. அதனால அந்த நாராயணனே தான் உன்னுடைய எல்லா ஸ்ரேயஸ்களுக்கும் என்னெல்லாம் மேன்மை உனக்கு கிடைக்கணுமோ அதுதான் நல்ல வழி. அவரையே நீ என்ன பண்ணு, உன்னுடைய மனசுல நல்லா நினைச்சு தம் பஜ, அவரையே நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்ற. தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ய இச்சேத் ஸ்ரேய ஆத்மனஹா ஏகம் ஹேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாத சேவனம். நம்ம பிரகலாதனோடதுலயும் பார்த்தோம், அவன் நவவித பக்தி லட்சணம் தன்னுடைய தைத்திய சக்கியர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தான், கூட இருந்த தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம். அப்படி இவர் சொல்லி கொடுக்கிறார். ஒரு மனிதனும் விரும்புவது என்ன அப்படின்னா 4 புருஷார்த்தங்கள், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். சோ அப்படிப்பட்ட எவன் ஒருவன் தனக்கு இந்த அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த 4த்தையும் யாரு எது ஸ்ரேயா, எந்த மேன்மை உண்டோ அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா பகவான்
ஹரியுடைய பாதத்தை நீ பூஜை பண்ணினா மட்டும்தான் கிடைக்கும். சோ உன்னுடைய சித்திக்கு காரணம் என்ன? 4 புருஷார்த்தங்களும் சித்திக்கணும் அப்படின்னா நீ பகவான் விஷ்ணுவோட கால போய் பிடி அப்படின்னு சொல்ற. அதனால நீ கிளம்புன்னு சொல்ற. தத்தாத கச்ச பத்ரம் தே யமுனாயாஸ்தடம் சுச்சி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்யம் நித்யதா ஹரேஹே. சோ சொல்லியும் கொடுக்கிறார் அவர் எங்க போனோம். அதனால ஏ தாத்தா, ஏ குழந்தாய், எங்க எத்திர நித்யதா ஹரேஹே சாநித்யம், எங்கே எப்பொழுதும் பகவானோட சாநித்தியம் இருக்கோ அப்பேற்பட்ட யமுனாயாகா தட்டம், யமுனையோட நதிக்கரையில சுச்சி புண்ணியம் மதுவனம், சுத்தமா இருக்கிற அந்த புனிதமான மதுவனத்திற்கு நீ போ. அங்க உனக்கு நீ போய் நீ பண்ணு, உனக்கு எல்லா மங்களமும் நடக்கும் அப்படிங்கிற. எப்படி குருவானவர் எவ்வளவு முக்கியம்ங்கிறத இதுல நமக்கு தெரியுது. குருவானவர் தான் ஒரு நல்ல வழியை நமக்கு காமித்து கொடுக்க முடியும். அதனாலதானே அவர் குரு. நம்மளுடைய அந்த அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்டை போக்கிட்டு நமக்கு ஞானம்ங்கிற வெளிச்சம் தர அந்த குருவானவர் இப்படி அழகான ஒரு பாதையை அந்த குழந்தைக்கு சொல்லித்தரார். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அந்த யமுனையோட நதியில, அந்த யமுனை நதியோட நீர்ல நல்லா நீ குளிச்சுட்டு நீ என்ன பண்ணணும், 3 வேளையும் நீ குளிக்க வேண்டும். குளிச்சுட்டு உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த உன்னுடைய நித்திய கர்மாக்களை எல்லாம் செஞ்சுண்டு நல்ல ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துண்டு நல்ல நீ மூச்சு பிராணாயாமம் பண்ணி நல்ல எல்லாத்தையும் பிராணாயாமத்துல பண்ணி பிராணன், இந்திரியங்கள், உன்னுடைய மனசு, அதுல இருக்கிற அழுக்கை எல்லாம் போக்கடிச்சு தைரியமுள்ள மனசுனால நீ பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அப்போ எப்படிப்பட்ட பகவான் அவர் அப்படின்னா, அவர் எப்படின்னா சஸ்வத்து பிரசாதாபிமுகம். அவருடைய முகம் நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணருடைய பகவான் விஷ்ணுவோடதையும் எப்பொழுதும் அவர் ஒரு மந்தஹாசத்தோட ஒரு ஸ்மிதமான ஒரு முகத்தோட இருப்பார் இல்லையா. அப்படிப்பட்ட மலர்ந்த முகமும் கண்களும் உடைய அவரும், சுநாசம் அழகான மூக்குடையவரும், சுப்ருவம் அழகிய புருவங்கள் உடையவரும், சாரு கபோலம் அழகான கன்னங்கள் உடையவரும், சுரசுந்தரம் தேவர்களுக்குள்ளேயே அவர்தான் அழகன் இல்லையா. அப்படிப்பட்டவர் தருணம் நல்ல வாலிபனா யௌவன பருவத்துல இருக்கிறவரும், ரமணீய அங்கம் எல்லாம் அவருடைய உறுப்புகள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கிறவரை நீ என்ன பண்ணணும், அப்படிப்பட்டவர் எல்லோருமே அவரிடமே அடைக்கலம் புகுந்திருக்கிறார்களே. அவர் கருணார்ணவம், கருணை கடல்னு சொல்ற மாதிரி அவரே கருணா சாகரமா இருக்கிறவர். சரண்யம் அடைக்கலம் புகத்தகவரும் நான் அவர்கிட்ட அவர் ஸ்ரீவத்சம்ங்கிற மச்சம் வச்சுட்டு இருக்கிற அவர். கனஷ்யாமம் இந்த இருட்டா இந்த மேகம் வரும்போது மழை பெய்ய போகும்போது வர மேகம் இருக்கிற வண்ணத்துல இருக்கிற அவரும், வனமாலை போட்டு இருக்கிறவரும், சங்கு சக்கரம் கதை பத்மம் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவரும், அப்படிப்பட்ட அந்த பரம புருஷரும், கிரீட்டம் குண்டலம் இது கௌஸ்துபம் இந்த கேயூரம் வளையம் எல்லாத்தையும் போட்டுண்டு பீத்த கௌசேய வாசசம் மஞ்சள் பட்டாடை உடுத்தின்னு இருக்கிறவரும், ஒட்டியானங்கள் எல்லாம் போட்டு இருக்கிறவரும், நல்ல ஒளி வீசுறவர். அவரை பார்த்தாவே ஒளி வீசுற அவருடைய அந்த நாராயணரை நீ மனசுல நிறுத்தி ஒருமையோட ஒரே மனசோட அவரை நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றார். ஏவம் பகவதோ ரூபம் சுபத்ரம் தியாயதோ மனஹா நிர்விருத்யா பரயா தூர்ணம் சம்பன்னம் ந நிவர்த்ததே. இப்படி இவ்வளவு பத்திரமான மங்களகரமான அந்த பகவானோட வடிவத்தை, அந்த மூர்த்திய நீ தியானம் செஞ்சுட்டே இருந்தேன்னா அவன் சீக்கிரமே நல்ல ஒரு பரையா நிவர்த்தியா நல்ல பேரின்பமான ஒரு நிலையை அடைவான். அதனால ஹே அரசகுமாரா, ரொம்பவும் நான் உனக்கு ஒரு ரகசியமான ஒரு மந்திரம் சொல்லி தரேன் அப்படின்னு பகவானோட அந்த மந்திரத்தை சொல்றார். குருமுகமா நமக்கு அதெல்லாம் கிடைக்க வேண்டிய மந்திரங்கள். சோ அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை நீ 7 நாட்கள் நீ என்ன பண்ணி இடைவிடாம நீ அதையே ஜெபிச்சுன்று அப்படின்னு சொல்ற. அப்போ என்ன மாதிரி ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா, நீ என்ன பண்ணு, முதல்ல பகவானோட மூர்த்திய ஒரு நல்ல ஒரு இடத்துல சுத்தமான இடத்துல உட்கார்ந்துட்டு சுத்தமான நீர்னாலையும் தண்ணீர்னாலையும் பூக்கள்னாலையும், அவன் காட்டுல தானே போயிருக்க போறா மதுவனத்துல, அதனால அங்க கிடைக்கிற வேறு பழம் அதனாலையும் அருகம்புல் இல்லாட்டி சுத்தமான துளசி அதெல்லாம் வச்சுட்டு பகவானை பூஜை செய் அப்படின்னு சொல்றார். என்னெல்லாம் உனக்கு மூர்த்திய நீ பூஜை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப மனசுக்கு தைரியம் வேணும் இல்லையா, அந்த தைரியத்தோட உன்னுடைய வாக்கையும் அடக்கி இந்த எல்லா தியானத்தோட இருந்துட்டு இந்த க்ஷித்தி இந்த பிருத்திவி அப்பு அந்த எல்லாத்தையுமா சேர்ந்து நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் வழி அவர்.
ஸ்வேச்சாவதார சரிதைஹி அச்சிந்திய நிஜமாயையா கரிஷ்யத்யுத்தம ஸ்லோகா தத்யாயேத் ஹிருதயங்கமம். அப்படிப்பட்ட பகவானோட அச்சிந்திய நிஜமாய, அவருடைய இப்படின்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாயைய ஸ்வேச்ச அவருடைய அவதார கதைகள் எல்லாம் மனசுல தியானம் பண்ணறதுங்கிறது அப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த அவதார கதைகள் பகவானுடைய மூர்த்தியை தன்னுடைய கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த அற்புதமான பகவானோட சரித்திரத்தை நீ தியானம் செய் அப்படின்னு சொல்றார். ஏவம் காயேன மனசா வச்சசா ச மனோகதம் பரிச்சரியமானோ பகவான் பக்தி மத் பரிச்சர்யா. இப்படி வெறும் வாயால சொல்றது, கண்ணால அங்க இங்க பாக்குறது அப்படி இல்ல. காயேன மனசா வாச்சா, உடலாலையும் மனசாலையும் வாக்குனாலையும் 3 நாளையும் அந்த 3 கரணங்கள்னாலையும் பக்தியோட நீ பூஜை செய் பகவானுக்கு. அப்படி நீ பண்ணேனா அந்த பக்தி அவர்களுக்கு என்ன ஆகும், அது மேல மேல வளர்ந்து நீ என்ன பலன் விரும்புறியோ அதுவே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. சோ எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னா, இந்திரிய சுகத்துல எல்லாம் பற்றே இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்துக்கா நீ மதுவனத்துல உட்கார்ந்துட்டு பூஜை பண்ண முடியாது. அதனால நீ அந்த இந்திரியத்துக்கெல்லாம் நீ எந்த கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் விட்டு விட்டு நீ சிறந்த பக்தியோட பகவானை நீ போய் செய்வி அப்படின்னு சொல்லி அனுப்புற. இத்யுக்தஸ்தம் பரிக்ரம்ய பிரணம்ய ச நிருபார்பகः யயௌ மதுவனம் புண்ணியம் ஹரேஷ்சரண சர்ச்சிதம். இப்படி எல்லாம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா கேட்டுண்டான் துருவனானவன். தன்னுடைய குரு பக்தினால எல்லாத்தையும் நன்றாக கேட்டுண்டான் நிருப அர்பகா. அர்பகான சின்ன குழந்தை, அப்படி ஒன்னும் தெரியாத அந்த ராஜாவோட சின்ன குழந்தையானவன் நாரதரை பரிக்கிரம்ய நன்றாக அவரை ஒரு வாட்டி சுத்தி விட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பகவான் அவருடைய திருவடியும் பட்ட அந்த மதுவனத்தை நோக்கி போறான். தபோவனம் கதே தஸ்மின் பிரவிஷ்டோந்தః புரம் முனிஹி அர்ஹிதார்ஹணதோராஜ்ஞா சுகாசீன உவாச்சதம். அப்போ இந்த துருவனானவன் தபோவனம் போன உடனே நாரதர் என்ன பண்றார், அந்தப்புறம் பிரவிஷ்டா, உத்தான ராஜா இருக்காரு அந்த அந்தப்புறத்துக்கு போறார். அங்க ராஜா பெரிய ரிஷி வந்தோடனே எல்லாம் பூஜை எல்லாம் பண்றார். அப்ப நாரதர் கேக்குறார், நாரத உவாச்ச ராஜன் கிம் தியாயசே தீர்க்கம் முகேன பரிசுஷ்யதா கிம் வான ரிஷ்யதே காமஹா தர்மோ வார்த்தேன சயுதா. ஹே ராஜன், ஹே ராஜாவே, ஏன் இப்படி பரிசுஷ்யதா முகேன, ரொம்ப ஒரு வாடி போன முகத்தோட சோகமா என்ன ரொம்ப நாழியா உட்கார்ந்துட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கேள், என்னத்தினால எல்லாம் சரியா இருக்கா? அர்த்தே சம்யுதா தர்மஹா காமஹா கிம் வா ந ரிஷ்யதே. எப்படி உனக்கு பொருளோட சேர்ந்து தர்மமும் இன்பமும் உனக்கு ஒண்ணும் அழிஞ்சு போயிடலையே, சந்தோஷமா தானே இருக்கிறாய், ஏன் இப்படி ஒரு முகத்தை தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்க அப்படின்னு கேக்குற. ராஜோவாச்ச சுதோமே பாலகோ பிரம்மன் ஸ்ரைணேனா கருணாத்மனா நிர்வாசித பஞ்சவர்ஷா சக மாத்ரா மகான் கவிஹி. என்னதான் அவ அப்பா அந்த அம்மா சொன்னதை எல்லாம் கேட்டு இருந்தாலும் இவருக்கு தான் பண்ணினது தப்புன்னு தெரியுது. ஹே பிரம்மன், ஹே பிரம்ம ரிஷியே, பஞ்சவர்ஷா, அவனுக்கோ 5 வயசுதான், ஆனா மகான் கவிஹி, நல்ல சிறந்த அறிவாளி என்னுடைய மகன். மே பாலகா, என்னுடைய மகன் ஸ்திரைணேன், என்னுடைய மனைவிக்கு நான் வசப்பட்டு இருந்ததுனால அவன் இப்படி இரக்கமில்லாம அவள் சொன்னதை நான் கேட்டு நானும் சும்மா இருந்து விட்டேனே அப்படின்னு சொல்றான். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், இந்த நகரத்தை விட்டே போயிட்டான்னு சொல்றார்கள். காட்டுல அனாதையா இருப்பான். அவன் பசியோட இருக்கானோ என்ன பண்றானோ, வாடிய முகத்தோட இருப்பானே, அவனை இந்த ஓநாய்கள்லாம் ஏதாவது கடிச்சிடுமோ அப்படின்னு இப்ப பயப்படுறாரு அந்த ராஜா ஆனவர். அஹோமே பத தௌராத்மியம் ஸ்திரீ ஜிதஸ்யோபரதாரய யோங்கம் பிரேம்னாரு ருக்ஷந்தம் நாபியநந்தம சத்தமஹா. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அசத்தமகா, ரொம்ப துஷ்டனா இருக்கிறேன்னா. ஏன்னா யஹ அங்கம் பிரேம்னா ஆரு ருக்ஷந்தம், யார் ஒருவன் என்னுடைய மடியில ஆசையோட ஏற வந்தானோ அப்படிப்பட்ட என்னுடைய மகனை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் மனைவிக்கு வசப்பட்டதுனால என்னுடைய இந்த துஷ்டத்தனம் இப்படி ஆய்விட்டுட்டே, அஹோபத, ஐயோ கஷ்டமே, இப்படி செய்து விட்டேனே அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்போ நாரதர் சொல்றார், நாரதருக்கு தெரியறது. அதனால நாரத உவாச்ச மாமா சுஜஸ்வதனயம் தேவகுப்தம் விஷாம்பதே தத் பிரபாவம் அவிஜ்ஞாய பிராவிருங்கே யத்யசோ ஜகத். ஹே ராஜன், ஹே விஷாம்பதே, ஹே அரசனே, யத்யசஹ, நீ யாருடைய புகழானது இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கோ அந்த பகவானுடைய மகிமையை உணராம அந்த பகவானால காப்பாற்றப்பட போற உன்னுடைய புதல்வனை பற்றி, உன்னுடைய மகன்
ஐயோ என்ன செஞ்சுடுவானோன்னு நீ வருத்தப்படுற. ஆனா எங்கேயும் நிறைஞ்சிட்டு இருக்கிற பகவானானவர் நிச்சயமாக உன் மகனை காப்பாற்றுவார். அதனால நீ வருத்தப்படாதே. ஏன்னா உன் மகன் எப்படிப்பட்டவன், ரொம்ப திறமை வாய்ந்தவன். தன்னுடைய இந்த இந்திரன் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய அவர்களால கூட செய்ய முடியாத செயல்களை எல்லாம் அவன் செய்ய போறான் பாரு, நீ சீக்கிரமே பாப்பாய் அப்படின்னு சொல்றார். அப்போ மைத்ரேயர் சொல்றார், தத்ராபிஷிக்த பிரயதா தாமுபோஷ்ய விபாவரீம் சமாஹித பரியச்சரத் திருஷ்யாத்தேஷேன பூருஷம். அப்போ அந்த மதுவனத்துல ஸ்நானம் செஞ்சுண்டு புனிதமான அந்த நேரத்துல எந்தையும் சாப்பிடலையாம், ஆகாரம் எதுவும் இல்லாம ரொம்ப மன அடக்கத்தோட அந்த முனிவரோட கட்டளைப்படி பகவானை பூஜை செய்யறான் இந்த துருவனானவன். ஸ்ரீராமன் எப்படி பூஜை செய்யறான் அப்படிங்கறத சொல்றார். திரிராத்ராந்தே கபித்த பதராசனஹா ஆத்மவிருத்தியனுசாரேன மாசம் நின்னேர்ச்சயன் ஹரிம். வெறும் 3 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது பழங்கள், விளாம்பழமோ இல்லாட்டி கபித்த பதராசனகா விளாம்பழம் இளந்தம்பழம் அந்த மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு தன்னோட உணவா எடுத்துக்கிறானா. ஏன்னா தன்னுடைய உடல்நிலைக்காக அந்த 3 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிட்டு இப்படி பகவான ஒரு மாசத்துக்கு அவன் பூஜை செய்யறான். அடுத்தது என்ன பண்றான் அப்படின்னா, த்விதீயம் ச ததா மாசம் ஷஷ்டேர்பகோ தினே திருணபர்ணாதிபிஷீர்ணைஹி கிருதான்னோப்யச்சர்யன் விபும். அந்த சின்ன அர்பகா சிறுவனான அந்த துருவனானவன் 2வது மாசத்துல என்ன பண்றான், முதல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டான் முதல் மாசத்துல. 2வது மாசத்துல 6 நாளுக்கு ஒரு தடவை திருணபர்ணாதிபிகி இந்த புல்லோ இல்லாட்டி இந்த சரகு இலைகள் அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிட்டு பகவான பூஜை செய்யறான். இப்படி 2 மாசம் ஆகிறது. திருத்தீயம் சானயன் மாசம் நவமே ஹனி அபக்ஷ உத்தம ஸ்லோகம் உபாதாபத் சமாதினாம். 2 மாசம் ஆன உடனே 3வது மாசத்துல நவமே ஹனி 9 முதல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டான், அப்புறம் 6 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டான், இப்போ 9 நாளைக்கு ஒரு தடவை அபக்ஷா வெறும் தண்ணி நீரை மட்டுமே அவன் குடித்து கொண்டு எப்படி உத்தம ஸ்லோகம் அந்த பகவான சமாதினா ஃபுல்லா மனச மன அடக்கத்தோட பூஜித்தவனாக அவன் அப்படியே அந்த 3வது மாசத்தை கழிக்கிறான். அடுத்து வருது 4வது மாசம். சதுர்த்தமபி வை மாசம் द्वादशे हनि வாயுபக்ஷோ ஜிதஸ்வாசஹா தியாயன் தேவமதாரயத். இப்ப 4வது மாசம் 12 நாளைக்கு 3 ஆச்சு 6 ஆச்சு 9 ஆச்சு, இப்போ 12 நாளைக்கு ஒரு தடவை என்ன சாப்பிடுறான் அப்படின்னா வாயுபக்ஷா காற்றை மட்டுமே உள்ள எடுத்துக்கிறான். காத்த மட்டும் எடுத்துட்டு மூச்சை அடக்கி தியானம் பண்ணி பகவானை பூஜை செய்யறான். 5வது மாசம் வருது. அடுத்தது பஞ்சமே மாஸ்ய அனுப்ராப்தே ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜஹ தியாயன் பிரம்மபதைக்கேன தஸ்தௌ ஸ்தானுரிவாச்சலஹா. 5வது மாசம் வந்ததும் அந்த நிருபாத்மஜஹா நிருபனுடைய மகனான அந்த துருவனானவன் ஜிதஸ்வாசஹா தன்னுடைய மூச்சையும் நன்றாக அடக்கின்றான். பிரம்மதயா தியாயன்னு ஏகேன பதா இப்ப என்ன பண்றான், பரமாத்மாவான அந்த பகவானையே தியானம் பண்ணிட்டு ஒற்றை காலுல ஸ்தானுகு இவ ஒரு தூண் மாதிரி அச்சலஹா தஸ்தௌ ஒரு அசைவும் இல்லாம ஒற்றை காலில மூச்சையும் அடக்கின்றுட்டான், ஒரே காலில நிக்கிறான். அப்போ அவனுடைய என்ன அரிசி இப்படி அப்படின்னு பார்த்தானா பகவான் அவனுக்கு என்ன கண்ணுல தெரியுது, மனக்கண்ணுல தெரியறதுன்னா பகவானுடைய ரூபம் மட்டும்தான். எதை நாரதர் உபதேசிச்சாரோ அந்த ரூபத்தை மட்டுமே தியானம் செஞ்சுட்டு அவனுக்கு வேற எதுவுமே தெரியல. அப்படி இருந்தானவன். இப்போ यदैकपादेन स पार्थिवार्भकः तस्थौ तदङ्गुष्ठ निपीडितामहि ननाम தத்ரார்த்தமிபேந்திரதிஷ்டிதா தரீவ சவ்யைதரதः பதே பதே. இப்ப என்ன அர்த்தம், இப்படி தியானம் பண்ணும்போது 3 லோகங்களும் நடுங்கறதாம். அந்த சின்னவன் பார்த்திவார்பகா அந்த அரசகுமாரனான அந்த துருவன் எப்பொழுது ஒற்றை கால்ல ஏகபாதேன தஸ்தகான்னு போட்டிருந்தாரு இல்லையா, அப்போ ஒரு கால்ல அவன் நின்ன உடனே அப்போ அவனோட அந்த கட்ட விரலால அழுத்தப்பட்ட அந்த பூமியானது எப்படி இருந்துதான், எப்படி ஒரு பெரிய ஒரு யானையானது ஒரு படகுல ஏறி இந்த பக்கம் அந்த பக்கம் போச்சுன்னா எப்படி அந்த படகு தத்தளிக்குமோ அப்படி இந்த பூமியானது தத்தளிச்சுதான்.
அப்போ அந்த துருவன் தன்னோட பிராணனையும் அதோடைய இதையும் இயக்கத்தையும் அடக்கின உடனே அவனுக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை, பகவான் மேல மட்டும்தான் சிந்தனை. அப்போ இந்த திக்பாலகர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் மூச்சு அடைக்கிறதாம். அவர்கள் எல்லாம் போய் பகவானையே யார சரணடைகிறது, போய் பகவானையே போய் சரணடைந்தார்களாம். தேவா ஊச்சுஹு நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம் சராச்சரஸ்யாகில சத்வதாம்னஹா விதேஹி தன்னோ விருஜினாத் விமோக்ஷம் பிராப்தா வயம் துவாம் சரணம் சரண்யம். ஹே பகவன், ஹே பகவானே, அகில சத்வதாம்னஹா எல்லா ஜீவர்களுக்கும் இருப்பிடமான நீங்கள், சராச்சரஸ்ய பிராணரோதம் இந்த உலகம் எல்லாத்துக்கும் இந்த மூச்சு அடைச்சு போறதே அதோட காரணத்தை எங்களுக்கு தெரியலையே, அதனால நீங்கள் எங்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விமோக்ஷம் விதேகி எங்களுக்கு நீங்கள் தான் விடுதலை அளிக்கணும், இப்படி எங்களால மூச்சையே அடைக்குதே அப்படின்னு கேட்கிறார்கள். ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவர், அடைக்கலம்னு வந்துட்டான். ஷாதி மாம் துவாம் பிரபன்னம்னு அர்ஜுனன் கேட்டா மாதிரி வந்து அடைக்கலம் புகுந்தவர்களை நீங்கள் தானே காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்ப பகவான் சொல்றார், ஸ்ரீ பகவானுவாச்ச மா பைஷ்டபாலம் தபசோ துரத்யயாத் நிவர்த்தயிஷ்யே பிரதியாத ஸ்வதாம யதோ ஹி வ பிராண நிரோத ஆசீத் ஔதான பாதிர்மயி சங்கதாத்மா. மா பைஷ்ட பயப்படாதீர்கள், பாலம் இந்த சின்ன சிறுவனா இருக்கானே அந்த துருவன் ரொம்ப கடுமையான தவம் செய்கிறான் இல்லையா, அதனால நான் அதை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள்லாம் உங்களுடைய இடத்துக்கு போங்கள். எந்த துருவன் வந்து உங்களுக்கு இந்த அவன் தன்னுடைய மூச்சை அடக்கினதுனால உங்களுக்கு இப்படி மூச்சடைப்பு ஏற்பட்டதோ அந்த உத்தான பாதனுடைய மகனான துருவனானவன் என்கிட்டயேதான் மனசை செலுத்தின்னு இருக்கான், நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்படி பாகவத இந்த 8வது அத்தியாயம் முடியறது, இந்த ஆரிய சரித்திரத்திலயும் முதல் அத்தியாயம் முடியறது. சரி, இப்படி இந்த துருவனானவன் இப்படி மூச்சை அடக்கிண்டு அவன் தியானம் பண்ணறத பகவான் என்ன பண்றார் அப்படிங்கறத அடுத்ததுல பாப்போம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருப்யோ நமஹ.